வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னன்னா அடை பூரி. அதாவது அடையை செய்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் வச்சு மாவு பதமாக அரைச்சி அதுக்கு பூரியாக சுட்டு எடுத்து காமிக்க போகிறேன். இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல அருமையான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியான பூரி நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள் இந்த பூரி எல்லாமே அப்படியே புசு புசுன்னு தான் வரும். பாருங்களேன் எவ்வளோ பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. ரைஸ் நீங்கள் எதுனாலும் கூட எடுத்துக்கலாம். இட்லி ரைஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/4 கப் துவரம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஊற வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட சில பொருட்கள் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 1/4 கப் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 10, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறலாம். பெருங்காயம், உப்பு, ஜீரகம், தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். ரைஸும் தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு வெறும் அந்த அரிசி பருப்பு மட்டும்தான் சேர்க்கணும். தண்ணி இதில் துளி கூட சேர்க்கக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இல்லையா, அதனால். இப்போ உப்பையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி கொண்டு வாங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக கொரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. பாருங்களேன் இந்த மாதிரி பதத்துக்கு மாவு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இதை நல்ல பூரி மாதிரி உருண்டையாக எடுத்துட்டு நம்ம இதை இந்த மாதிரி ஒரு துணியை ஈரப்படுத்தி புழிஞ்சிட்டு இந்த ஈர துணியில் நம்ம இந்த பூரியை வச்சுட்டு இந்த கையில் இந்த மாதிரி அமுத்தி விட்டு நம்ம பூரி ரெடி பண்ணலாம். விரிசலே இல்லாமல் செய்யணும், கிராக்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தேய்ச்சிட்டு பூரி எப்படி போடுவோமோ அந்த கனத்துக்கு போடணும். போட்டுட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்த்தாச்சு. கொஞ்சம் மாவு போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த தட்டி வச்சுருக்க இந்த பூரியை இதில் எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூரி செய்கிற மாதிரியே இந்த எண்ணெயை மேலே கோரி ஊற்றுனோன்னா நம்ம மேலேயும் நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக புஷ்ஷுன்னு வந்துருச்சுன்னு. இதையே திருப்பி விட்டுட்டு நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் சிவந்து வந்த உடனேயும் நம்ம எடுத்துடணும். இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி வச்சுட்டு அதையே இந்த துணியை போட்டு மூடிட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஈவனாக அழகாக ரவுண்டாக வந்துடும். பார்த்தீங்களா, அருமையாக ஒரே ஷேப்பில் வந்துருச்சு. இதே மாதிரினா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கையில் தட்டுறதை விட இது ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் பாருங்கள், எண்ணெயில் போட்டவுடனே இது அதை விட கையில் தட்டினதை விட வேகமாக எந்திரிச்சு வரும். பாருங்கள் சூப்பராக ப்ளஃபியாக வந்துருச்சு, புசு புசுன்னு வந்துருச்சு. இதையும் நம்ம 2 பக்கமும் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. புதுவிதமாகவும் இருக்கும். நம்ம எப்போவும் கோதுமை மாவு, மைதா மாவில் பூரி செய்கிறத விட இது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு சட்னிக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 5 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம். இப்போ இது தேங்காய் சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சா போதும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனை விட கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக பதமாக இருக்குது கொரன்னு. இப்போ இதை எல்லாத்தையும் சட்னி எல்லாம் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில்
எடுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனேயும் நம்ம 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் சிவந்து வரும்போது 2 வரமிளகாயை நான் கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனேயும் இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய இது தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இப்போ அடை பூரிக்கும் தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி புது புது ரெசிபிகள் போடுறேன். எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.